மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ வாங்க, பிறக்கப் போகின்ற 2025ஆம் ஆண்டு உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட நன்னாளில் 2025ஆம் ஆண்டு பிறக்கிறது. அதே போல ஜனவரி மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாவதன் மூலம் தொடங்கி டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி மீண்டும் தனுசு ராசியில் புதன் பகவான் நுழைவதோடு இந்த வருடம் முடிகிறது. இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களான குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க உள்ளன. அதிலும் குறிப்பாக சனி பகவான் ராகு பகவானின் இணைவு 50 நாட்கள் வரை நீடிக்க உள்ளதால் உங்கள் ராசிக்கு உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மேச ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருகிறார். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும், லாபஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், அயனசயன போகஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகிறார்கள். மற்றும் இந்த வருடத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறார். மற்றும் குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார். மற்றும் ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க போகிறார். மற்றும் மே மாதம் 18ஆம் தேதி கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறார். இந்த கிரக பெயர்ச்சிகள் மற்றும் உங்கள் ராசிக்கான கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து மேச ராசிக்காரர்களுக்கு பண வரவு கணிசமாக உயரப்போகிறது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் சுக்கிர பகவானின் சேர்க்கை 50 நாட்களுக்கு இருப்பதால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். சிலருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால் உங்களுக்கு இந்த வருடத்தின் தொடக்கத்தில் உதவிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் அயனசயன போகஸ்தானத்தில் ராகு பகவானால் சிறு உபத்திரமும் ஏற்படலாம். உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது இந்த வருடத்தின் தொடக்கத்தில் நல்லது. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் உயரப்போகிறது. மற்றும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும். உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் இருக்கும். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள். சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளையும் சந்திக்க நேரிடும். ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல வகைகளிலும் முன்னேற்றம் தருவதாக இருக்கும். புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார். இதன் காரணமாக சனி பகவான் உங்களுக்கு விரய சனியாக இருப்பதால் ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து உங்களுக்கு 70% நல்ல பலன்களை பெற முடியும். கடந்த 1.5 ஆண்டுகளாக மேச ராசிக்காரர்கள் கையில் எவ்வளவு இருந்தாலும் பத்தவில்லை, கடன் வாங்கக்கூடிய சூழல்தான் உள்ளது என்று வருத்தப்பட்டு கொண்டு இருப்பீர்கள். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்த உங்களுக்கு கடன் சுமைகள் எல்லாமே இப்பொழுது மாறப்போகிறது.
தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட இப்பொழுது விலகப் போகிறது. அதே போல உடல் ரீதியான பிரச்சனைகளில் பலர் மாட்டிக்கொண்டிருப்பீர்கள். மருத்துவரிடம் வைத்தியம் பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்று கூறுகின்றனர். ஆனால் மிகுந்த பயமாகவும் பதட்டமாகவும் உங்களுக்கு இருக்கும். ஏதாவது நடந்துவிடமோ என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றிக் கொண்டே இருக்கும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்து உடல் நலனில் இருந்த அனைத்து சிக்கல்களும் தீர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சரிவான முடிவை எடுக்க முடியும். மேலும் பல நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் அருளால் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். பல வழிகளில் உங்களுக்கு பணம் வந்து சேரும். குடும்பத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். விரும்பிய பொருட்களை இந்த காலகட்டத்தில் உங்களால் வாங்க முடியும். மனதில் எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி கைகூடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். பழைய கடன்களை அடைப்பதற்குரிய வழிகள் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். வீட்டில் அனாவசிய செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குங்கள். வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, தொழில் வியாபாரம் வளர்ச்சி என்று மென்மேலும் இந்த வருடத்தில் நீங்கள் உயரப் போகிறீர்கள். குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சரிக்கப் போகிறார். இதன் காரணமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சி தரும் வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையப் போகிறது. உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதுடன் எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் குரு பகவானின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உள்ளது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். குறிப்பாக 2025ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு திருமண பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு மிக சிறந்த மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த வரன் கூடி வரும். காதலிப்பவர்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். நீண்ட நாட்களாக காதலை சொல்லலாமா வேண்டாமா என காத்து கொண்டிருந்தவர்கள் தங்களது காதலை வெளிப்படுத்துவீர்கள். அதே போல வீட்டில் காதலை சொல்ல பயந்து வந்தவர்களும் இந்த ஆண்டு வீட்டில் சொல்லி காதலை வெற்றியடைய செய்வீர்கள். கடன் பிரச்சனையை பொறுத்தவரை மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்க இருப்பதால் குரு பகவானின் பார்வைகளால் பண கஷ்டங்கள் தீரும். புதிய பண வரவுகள் இருக்கும். புதியதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் தொடக்கத்தில் உள்ளது. முதலீடு செய்திருந்த விஷயங்களில் லாபங்களும் அதிகரிக்கும். அதே போல லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது அந்த இடத்தை பாழ்படுத்தக்கூடிய சூழ்நிலையை கொடுத்திருப்பார். இப்பொழுது 12ஆம் இடம் எனும் மறைவிட ஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகிறார். ராசிக்கு 12வது இடத்தில் 7.5 சனியாக இருந்தாலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று கூறுவார்கள். கெட்ட கிரகங்கள் என்பது கெடு பலன்களை கொடுக்கக்கூடியது. 3, 8, 6, 12வது இடத்தில் மறையும் போது நல்ல பலன்களை தரும். அதே போல லாபத்தை கொடுத்த சனி பகவான் 7.5 நாட்டு சனியாக வந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு லாபத்தை தருவார். சனி பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது விரயம், அதாவது செலவுகள் அதிகரிக்கும். அந்த அடிப்படையில் பொருளாதாரத்தில் அபரிமிதமான லாபத்தை பார்ப்பீர்கள். வரும் பணத்தை சுப விரயமாக செய்வது இந்த வருடத்தில் நற்பலன்களை உங்களுக்கு தரும். ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதே போல மே மாதம் 18ஆம் தேதி கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறார். அதாவது 5வது இடத்தில் கேது பகவான் வருவதால் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். சிறிய குழந்தைகள் இருந்தால் உடல் நலம், படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம். இளைஞர்களாக இருந்தால் வெளி தொடர்பில் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளின் திருமண வாழ்வில் எச்சரிக்கையாக இருங்கள். 5இல் கேது பகவான் இருந்தால் குழந்தைகளின் மன உளைச்சல்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் எந்த பிரச்சனையும் இருக்காது. 7.5 சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆரம்பிப்பதால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயம் ஒரு பக்கத்தை கொடுத்தாலும் சந்திர பகவான் அருகில் சனி பகவான் வரும்போதெல்லாம் சஞ்சலங்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயம் தப்பு என்கிறதோ அதனை உடனடியாக தள்ளி போட்டால் மிக சிறந்த ஆண்டாக உங்களுக்கு இந்த வருடம் அமையும். மே மாதம் 18ஆம் தேதி முதல் ராகு பகவான் கேது பகவானின் பெயர்ச்சிகளால் குடும்பத்தில் நன்மைகள் குறைவாக இருந்தாலும் கெடுதல்கள் எதுவும் வராமல் இருக்கும். உங்களுடைய பேச்சில் நிதானமாக இருங்கள். பிறருக்கு வாக்கு கொடுப்பதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளால் வேண்டியது நிறைவேறும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான நிலை காணப்படும். குடும்பத்தில் ஒரு காலகட்டத்தில் மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும்.
திருமண சுப காரியங்கள் ஏற்படும். கடினமான விஷயங்களை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய சக்தியை ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு தருவார். உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் என்றாலும் அதற்கு உண்டான பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு 2025 ஆங்கில வருடத்தில் பொருளாதார நிலையில் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகப் போகிறது. அரசு வகையில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளில் இனி அனைத்திலும் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் லாபம் என்ற நிலையே இப்பொழுது இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறுவதுடன் சுய தொழில் செய்து வருபவர்கள் லாபம் காணுவார்கள். பொன்பொருள் சேர்க்கையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வு என இந்த காலகட்டத்தில் முன்னேற்றமான காலமாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகும். புதிய வாகனம் சொத்து சேர்க்கை ஏற்படும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பும் பதவியும் வந்து சேரும். ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதே போல கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வழக்குகள் வெற்றியாகும். மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு, திருமண வயதினருக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை, புதிய வீடு கட்டி குடியேறுதல் என யாவும் சுபமாகும். மே மாதம் 14ஆம் தேதி முதல் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் குடும்பத்தில் முன்னேற்றத்தையும் பொன்பொருள் சேர்க்கையையும் செல்வாக்கையும் உண்டாக்குவார். அதே போல இந்த வருடத்தில் பொருளாதார நிலை உங்களுக்கு உயரப்போகிறது. சேமிப்பும் உயரும். சொத்து சேர்க்கை உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வெளிநாட்டு வர்த்தகம் லாபம் தருவதாக இந்த வருடத்தில் உங்களுக்கு அமையும். தொழிலை பொறுத்தவரை தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். லாபம் அதிகரிக்கும். இயந்திரம், எலக்ட்ரானிக், பங்கு வர்த்தகம், கெமிக்கல், மெடிக்கல் தொழில்களில் முன்னேற்றம் அடைவீர்கள். விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் இந்த வருடத்தில் உங்களால் காண முடியும். பணியாளர்களுக்கு இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். ஊதியம் அதிகரிக்கும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டாகும். அதிகாரிகளின் ஆதரவும் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். உடல்நிலையை பொறுத்தவரை உங்களை அச்சுறுத்தி வந்த நோய்கள் மருத்துவத்தால் விலகும். பரம்பரை நோய்கள், தொற்று நோய்கள் உண்டான பாதிப்புகள் நீங்கும். உங்களுடைய ஆரோக்கியம் இந்த வருடத்தில் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு 2025 ஆங்கில வருடத்தில் பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகப் போகிறது. செல்வமும் செல்வாக்கு, புதிய பொறுப்புகள் என உங்கள் நிலையில் மாற்றங்களை காண்பீர்கள். புதிய வாகனம், வெளிநாடு செல்லும் யோகம், திருமண வயதினருக்கு திருமணம், வேலை தேடியவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை, திரைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தம், தொழிலில் முன்னேற்றம், புதிய தொழில் தொடங்கி லாபம் காணும் நிலை, எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையப் போகிறது. சனி பகவான் ஆண்டு முழுவதும் லாபஸ்தானத்தில் இதுவரை சஞ்சரித்து வந்தாலும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும். முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். பொன்பொருள் சேர்க்கை, வாகன யோகம், நீங்கள் எல்லாம் விரும்பிய அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் உங்களை அடைய வைப்பார். அதே போல ராகு பகவான் கேது பகவானின் சஞ்சாரத்தால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தொழில், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கியம் மேம்படும். வெளிநாட்டு தொடர்புகள், முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். பொன்பொருள் சேர்க்கையுடன் வாகன சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராகு பகவான் கேது பகவானின் அருளால் கிடைக்கும். குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சரிக்க இருப்பதால் ஒரு பக்கம் அலைச்சல் அதிகரித்தாலும் மறுபக்கம் முன்னேற்றங்களை அதிகரிப்பார். குலதெய்வ அருள் உண்டாகும். சுப காரியங்கள் நடக்கும். பொன்பொருள் சேரும். பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆரோக்கியம் சீராகும். எதிர்ப்புகள் விலகும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். வருமானம் உங்களுக்கு இந்த வருடத்தில் பல வழிகளிலும் உண்டாகும். இந்த வருடத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எந்த ஒரு செயலிலும் திறம்பட செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள். வெளிநாடு முயற்சிகள் வெற்றி தருவதாக இருக்கும். பணப்பற்றாக்குறை விலகும். கடன்கள் அலையும். சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும்.
வியாபாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தொழில் லாபத்தை நோக்கி செல்லும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும். அரசு வகையில் சலுகைகள் கிடைக்கும். வாகன தொழில், ஸ்பேர் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஃபைனான்ஸ், விவசாயம் போன்ற தொழில்களில் முன்னேற்றம் அடைவீர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவானின் நட்சத்திரத்தில் பிறந்தாலும் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் ராசிநாதனாகவும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு சந்திர பகவான் ராசிநாதனாகவும் உள்ளார். இந்த பிறக்கப் போகின்ற 2025 கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை வழங்கும் வருடமாக அமையப் போகிறது. நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். பணிகளில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பை உண்டாக்குவார். உழைப்பால் உயர்வு காண்பீர்கள். இந்த வருடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் கார்த்திகை மாதம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனாதிபதியான சனி பகவான் யோக பலன்களை வழங்கப் போகிறார். பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார். வழக்கமான செயல்களில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் கேது பகவானின் சஞ்சாரத்தால் ஆரோக்கியம் சீராகும். வழக்குகள் வெற்றியாகும். எதிர்ப்புகள் விலகும். குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தடைகள் விலகும். எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும். முயற்சிகள் எளிதாக வெற்றியாகும். அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள். இந்த வருடத்தில் உங்களுக்கு சங்கடங்கள் விலகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அறிவாற்றல் அதிகரிக்கும். அரசு வழிகளில் சலுகைகள் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். நீண்ட நாட்களாக நோய்கள் மருத்துவ சிகிச்சையால் குணமாகும். நடமாட்டத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். சுறுசுறுப்புடன் இந்த வருடத்தில் நீங்கள் செயல்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய உடல்நிலையில் மாற்றங்கள் உண்டாகப் போகிறது. நன்றி, வணக்கம்.